என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உனக்கான ஒரு அதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் நீ சந்திக்க போகின்ற இந்த நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த திருப்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவரை யார் என்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி அவ்வளவு எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட மாட்டாள் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்த பொழுதெல்லாம் ஆதரவாக இருந்தது ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கலாம். சிலருக்கு ஓர் இல்லத்தில் இருந்திருப்பார்கள். அந்த இல்லம் அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்திருக்கலாம். சிலருக்கு யாரோ ஒருவருடைய நட்பு அந்த நேரத்தில் கிடைத்திருக்கலாம். அங்கே அவர்களுக்கு நீங்காத நினைவுகள் பல இருக்கலாம். வெளியில் செல்வார்கள், வேறெங்கும் வந்திருப்பார்கள். அப்படி அவர்களுக்குள் மறக்க முடியாத பல நினைவுகள் இருந்து கொண்டிருக்கும். ஓர் இல்லத்தில் வசிக்கிறார்கள் என்றால் அங்கிருந்து அவர்களுக்கு பல சந்தோஷமான நினைவுகள் கிடைத்திருக்கும். இப்படி மாறி மாறி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஆறுதலை கொடுப்பதற்கு உனக்காக இருந்திருக்கும். இப்படி எதுவுமே இல்லாத நிலை என்று வாழ்க்கையில் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். ஏதோ ஒரு விஷயம் உனக்கு மன ஆறுதலை கொடுத்து கொண்டுதான் இருந்திருக்கிறது என்று நினைத்து பார்த்தால் நிச்சயமாக அது மிகுந்த மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றதல்லவா? என் பிள்ளையே, நாம் சில நேரங்களில் சிலர் நமக்காகத்தான் வருகிறார்கள் என்று தெரியாமல் அவர்களை கண்டுகொள்ளாமல் நாம் விட்டு விடுவோம். அப்படி நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் பொழுது அவர்களுக்கு மனதில் வருகின்ற எண்ணம் என்னவாக இருக்கும்? இவர்களை நம்மை இப்படி உதாசீனம் செய்யும் பொழுது அவர்களுக்காகத்தானே நாம் செல்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக அவர்களை நெருங்க வேண்டும் என்று சொல்லி விட்டு விலகி விடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன், சந்திக்கின்ற நபர் நம் வாழ்க்கையில் நம்மை தேடி வந்து ஒரு உதவியை செய்வதாக வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக என் பிள்ளையை அந்த நேரத்தில் அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடினமான நேரத்தில் ஓர் உதவி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது தெய்வத்தை அன்றி வேறு யாரிடத்திலும் இருந்து உன்னை வந்து சேராது. தெய்வம் உனக்கு நிச்சயமாக நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுமே நிச்சயமாக உனக்கு இப்பொழுது கைமேல் பலன் கொடுத்திருக்கின்றது. நாளைய விடியலானது திங்கள் கிழமையினுடைய வெற்றியினுடைய விடியல். பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய விடியல். அதுவும் அந்த நேரத்தில் என் பிள்ளையே, நான் சொன்னது போல இப்படி ஒருவரின் உதவியும் கிடைத்து விட்டது என்றால் அதை விட பேரானந்தம் உனக்கு வேறு என்ன இருக்க முடியும்? இந்த வாழ்க்கை ஒரு ஆறுதலை கொடுப்பதற்கு பல கஷ்டங்களை கொடுக்கின்றதல்லவா? கஷ்டங்கள் வந்தால்தானே நாம் ஆறுதலுக்கு யாரையாவது தேடுகின்றோம். சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாம் யாரையும் தேடுவதில்லை அல்லவா? அதைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன். நீ தேடுகின்ற இந்த ஆறுதலை உனக்கு தெய்வம் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. தெய்வாம்சம் பொருந்திய ஒருவரிடத்திலிருந்து உனக்கான ஆறுதல் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற அந்த ஆறுதலை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ எப்பொழுதுமே எதையுமே இழந்துவிட நினைக்காதே. இன்று வேண்டுமானால் உனக்கு நிச்சயமாக இருக்கின்ற சூழ்நிலை வேதனையின் உச்சத்திற்கு தள்ளிவிடலாம். ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து பார்த்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ உறுதியாக ஒரு முடிவினை எடுக்கப் போகின்றாய். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி,
எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்ற உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பது உண்மையல்லவா? இது போன்ற நாட்களில் என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சிக்கு ஒட்டு மொத்தமாக நானே காரணமாக இருந்து விடுகின்றேன். என்னதான் நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எத்தனைதான் விஷயங்கள் உன்னை காயப்படுத்தினாலும் சரி, எல்லாவற்றிற்கும் முடிவான ஒரு விஷயம் இந்த வராகி என்னிடத்தில் இருந்து உனக்கு முழுமையான சந்தோஷமாக கிடைக்கும். உன்னுடைய சந்தோஷத்தை நீ தெளிவாக அனுபவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் முழுமையாக தெரிந்து கொண்டு என்னவென்று நீ வாழ வேண்டும். நல்ல நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல வாழ்க்கையை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு நாளும் இதை நினைத்து மனம் வருந்தக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத செயல்பாடுகளும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ நினைத்த ஒன்றை அடைவது என்பது சற்று கடினம்தான். அந்த நேரத்தில் உன்னால் முடியும், உன்னால் செய்ய முடியும் என்று உன்னை முன்னோக்கி தள்ள உனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக மிகப்பெரிய ஆறுதலோடு ஒருவரை நான் அனுப்பி தருகின்றேன். அவர்தான் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்றார். என் குழந்தையே, இப்பொழுது உன் நிலை என்னவென்று உணர்ந்துதான் உனக்கான ஆறுதலை தருவதற்கு நான் துடிக்கின்றேன். ஒருவரின் நிலை என்னவென்று தெரியாமல் நாம் தேவைப்படாதவர்களுக்கெல்லாம் உதவிகளை வழங்கி கொண்டிருந்தோம் என்றால் உண்மையில் இந்த உதவி தேவைப்படுபவர்களுக்கு அது ஒரு நாளும் கிடைத்து விடாது. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு இதுவெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் சரியானதுதான் என்பதனை எண்ணிவிட்ட பிறகு நீ உனக்கான வேலைகளை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும். எப்பொழுதுமே என் குழந்தையே, நீ உன் வேண்டுதல்களை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொள்ள துடித்து கொண்டிருக்கின்றாய். நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு திருப்பங்களை கொடுக்க நாளைய விடியலில் வரக்கூடிய ஒருவர் உன் மீது அக்கறை கொண்டவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றதோ அந்த மனநிலைக்கு மருந்தாக அவர்களின் பேச்சு நிச்சயமாக இருக்கும். காயப்படுத்தும் விதமாக நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயம் உன்னை சுற்றி இருந்தாலும் கூட அந்த காயங்களை எல்லாம் தள்ளிவிட்டு அதை மேலே தூக்கி சென்று உனக்கான விஷயத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக மனதார நம்புகின்றேன். என் பிள்ளையே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் பட்ட தோல்விகளும் இந்த மனிதர்களால் வந்தது. அப்படியானால் அதை துடைக்க அந்த மனிதர்களே வருகின்றார்கள். அவர்களின் மனதிற்குள் நீங்காத எண்ணம் கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நேர்மறையாக மாற்றுவதற்கு தயாராக இருந்து கொண்டு அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீயும் அப்படித்தான். இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை யார் வந்து உனக்கு ஆறுதலாக கொடுத்தாலும் அதனை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனது எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் இவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் பேசுகின்ற ஆறுதல் ஒவ்வொன்றும் என்னதாக இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னால் முடியும் என்கின்ற ஒரு வார்த்தையையும் நிச்சயமாக உன்னால் நினைத்தது எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நீ சரியான முடிவில் நின்று கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல்கள் அத்தனையுமே இந்த தாயானவள் அனுப்புகின்ற இவர்களின் மூலமாக கிடைத்துவிடும். என் பிள்ளையே, உனக்கு இந்த உதவியை செய்ய வரக்கூடியது ஒரு பெண்தான். இவர் உன்னிடத்தில் பல உண்மைகளை எடுத்துச் சொல்ல போகின்றார். இப்படியெல்லாம் நடந்ததனால் என் வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்படியெல்லாம் நடந்து கொண்டதனால் என் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி நிச்சயமாக என் பிள்ளை அதிலிருந்து மீண்டு வர நீ துணிந்து வந்து விடுவாய். எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு. இன்று நான் உன்னோடு இருக்கின்றேன். நாளைய விடியலில் உன்னுடைய மனது நிச்சயமாக இருக்கின்ற காயங்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு நல்லபடியாக மாறுவதற்கான நல்ல சூழ்நிலையை இவர் உருவாக்கி கொடுக்கத்தான் போகின்றார். மனமகிழ்ச்சியோடு யாருடைய ஆறுதலையும் பெற்றுக்கொள். உன்னாலான ஆறுதலையும் அவர்களுக்கு கொடுத்துவிடு.
நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.